சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணவுகள் செழித்து கொண்டே இருக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைத்திருக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நாம் ஒன்று நினைத்தால் அது வேறு விதமாக நிகழ்கிறதே என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டாலே போதும். வாழ்வு இனிமையானதாகவே இருந்து கொண்டே இருக்கும். நாம் நினைப்பது ஒன்று, ஆனால் நிகழ்வது வேறு என்று அதிகமாக மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பது கனவா நனவா என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலையோ வருத்தமோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, அதைவிட அந்த பொக்கிஷமான நேரத்தை மட்டும் எப்பொழுதும் வீணடித்தே விடாதே. உனக்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாம் உனக்கு சுகமானதாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும் என்பதை முழு மனதாக நம்பு. நேரத்தை வீணடிக்காதே. நேரத்தை வீணடித்து கொண்டே உன் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நம் வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்பதை தீர்க்கமாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி இருந்து பார், நம் வாழ்க்கையில் நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று நீயே ஆச்சரிக்கும் வண்ணம் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு கடற்கரையில் ஒரு சிறுவன் ரொம்பவே சோகமாக உட்கார்ந்திருந்தான். நீண்ட நேரமாக அவன் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஒரு முதியவர் அவனை நெருங்கி வந்து, ஏனப்பா இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்ற கேள்வியை எழுப்புகிறார். உடனே அந்த சிறுவன் அந்த பெரியவரை பார்த்து, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன், ஏழ்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறேன் என்றே தெரியவில்லை. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. அதனால் நான் கவலையாக உட்கார்ந்திருக்கிறேன். அடுத்து என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று கவலையோடு சொல்லிவிட்டு அழத் துவங்கினான் அந்த சிறுவன். அவன் கூறுவது அனைத்தையும் கேட்ட அந்த பெரியவர், வாழ்க்கையில் மிக கஷ்டத்தோடு இருக்காதே, கவலையோடு இருக்காதே. என்னிடம் நிறைய பொற்காசுகள் இருக்கிறது. அதை தினமும் நான் உனக்கு சரிசமமாக 24 தங்க காசுகளை தருகிறேன். தினமும் அதை காலையில் இங்கே வந்து என்னிடம் வாங்கிவிட்டு உன்னுடைய கஷ்டத்தையும் உன் வாழ்க்கை கஷ்டத்தையும் உன் குடும்ப கஷ்டத்தையும் தீர்த்துக்கொள் என்று கூறுகிறார் அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து. உடனே சந்தோஷமாக அந்த சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை நினைத்து பார்த்து, இதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று அந்த பெரியவரிடம் 24 தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தன் வீட்டை நோக்கி செல்கிறான். அந்த 24 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் கண்களில் என்னென்ன தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கிக் கொள்கிறான். என்னென்ன உணவு தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கி ருசித்தும் பார்க்கிறான். அது மட்டுமல்லாமல் தான் விளையாடுவதற்கு என்னென்ன பொருட்கள் அவன் கண்களுக்கு தென்படுகிறதோ அனைத்தையும் வாங்கி சந்தோஷமாக விளையாடுகிறான். வீட்டிற்கு போவதற்கு முன்பாக அந்த 24 தங்க காசுகளையும் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறான் அந்த சிறுவன். மறுநாளும் அதே கடற்கரைக்கு செல்கிறான் அந்த சிறுவன். அந்த பெரியவர் அவனுக்கு அதே நாளும் 24 தங்க காசுகளை தருகிறார். அதை வாங்கி கொண்டு அவன் சாப்பிட இயலாத அந்த உணவுப் பொருட்களை மீண்டும் சாப்பிட்டு ருசி பார்க்கிறான். வாங்க முடியாத பொருட்களை மீண்டும் வாங்கி அழகாக சந்தோஷமாக வாழ்கிறான்.
பிறகு அந்த தங்க காசுகளை சிலவற்றை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய அம்மாவிற்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். வீட்டிற்கு சென்றதும் அந்த பொருட்களை தன் தாயிடம் கொடுத்தவுடன் தாய் கேட்கிறாள், உனக்கு எப்படி காசு வருகிறது என்று கேட்கிறார். உடனே கடற்கரையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவன் ஒன்று விடாமல் சொல்லிவிடுகிறான் அவனுடைய தாயிடம். உடனே அந்த தாய், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அந்த காசுகள், எனவே அதை தினமும் வாங்கி கொண்டு வா, ஆனால் சிறிது காசையாவது வீட்டிற்கு எடுத்து வந்து அதை சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள் என்று கூறுகிறார் அவளுடைய தாய். உடனே அவன், நமக்கு தினமும் தான் 24 தங்க காசுகள் கிடைக்கிறதே, பின் எதற்காக சேமிக்க வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறான் அந்த சிறுவன். என்னதான் உனக்கு கிடைத்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாய் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். உடனே அவனும் நானும் அனைத்தையும் செலவழிக்காமல் சிறிது காசுகளை எடுத்து வந்து கண்டிப்பாக சேமிக்கிறேன் என்ற உறுதியும் அளிக்கிறான் அந்த சிறுவன் தன் தாயிடம். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்றும் அவன் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் தாய் கேட்கிறார், எங்கே தங்க காசுகள் என்று கேட்டவுடன் சிறுவன் பதிலளிக்கிறான், நாளை நான் கொண்டு வருகிறேன் என்று பதிலுரைக்கிறான். அந்த நாளை போய்கொண்டே இருக்கிறது. எந்த நாளுமே அவன் தங்க காசுகளை எடுத்து வரவே இல்லை. அனைத்தையும் சந்தோஷமாக செலவழித்து சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகிறான் அந்த சிறுவன். இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் 24 தங்க காசுகளை வாங்குகிறான். சந்தோஷமாக செலவு செய்கிறான். சந்தோஷமாக வீட்டிற்கு வருகிறான். மறுநாள் செல்கிறான். சந்தோஷமாக வாழ்கிறான். சந்தோஷமாக காசுகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாகவே வாழ்கிறான். இப்படியே அந்த சிறுவன் பெரியவனாக வளர்ந்து விடுகிறான். அப்படி ஒரு நாள் அவன் வீட்டிற்கு பெரியவனாகி வரும் பொழுது அவனுடைய தாயின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. அவனிடம் பணம் இல்லாததால் மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாமல் தவித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது சேமிப்பு வைக்காததனாக்கான அர்த்தம் என்னவென்று. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. உடனே தெளிவான முகத்தோடு, நாம் நாளை காலையில் சென்று அந்த கடற்கரையில் 24 தங்க காசுகளை வாங்கி கொண்டு மருந்து வாங்கிவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவனாய் அடுத்த நாள் கண் விழிக்கிறான். அன்றும் நம்பிக்கையோடு அவன் கடற்கரைக்கு செல்கிறான். ஆனால் அந்த முதியவர் அங்கு இல்லை. தேடி தேடி பார்க்கிறான். ஆனால் அந்த முதியவர் இல்லவே இல்லை. மிகவும் மனவேதனையாக, நமக்கு இனி 24 தங்க காசுகள் தேவையே இல்லை, ஆனால் இந்த ஒரு நாளைக்காவது அந்த 24 தங்க காசுகள் இருந்தால் நம் வாழ்க்கையை, நம் தாயின் மருந்தை வாங்கிவிட்டிருக்கலாமே, நாம் அதை சேமிப்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம் என்று மிக மன வருத்தத்தோடு அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுகிறான் அந்த சிறுவன். நாமும் அதே போலதான் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான 24 மணி நேரத்தை தேவையில்லாத பல செயல்களை செய்து, தேவையில்லாத பல சிந்தனைகளை செய்து வீணடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல நேரத்தை இப்படியே செலவழித்து சில முக்கியமான வேலைகளை செய்யும் தருவாயில் அந்த நேரம் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது. ஒரு நிமிடம் கிடைத்தால் போதும், ஒரே ஒரு நொடி கிடைத்தால் போதும் என்ற நேரமும் நமக்கு வரும். அந்த நேரம் வரும் பொழுது நாம் அப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறோம் என்பது இருக்கிறது நம்மளுடைய நிறைவான வாழ்வு. இப்பொழுது நம் நேரத்தை வீணடிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இதுதான். நமக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கலாம். வந்த பின் அந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று ஏக்கத்தோடு காத்திருக்காமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் நமக்காக நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வே கனவா நனவா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இல்லம் தேடி வருவேன்.
உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான்.
சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது, நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்.
எதிர்த்து போராடிக் கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே, உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன்.